ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் தமிழ்நாடு வர இருக்கக்கூடிய நிலையில இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டியிருக்காரு. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விவகாரம் குறித்து பேசப்படலான்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணி இணக்கமாக இருக்கும் சூழல்ல அதிமுக கூட்டணியில பாஜக மட்டும் இணைஞ்சிருக்காங்க. மற்ற சிறிய கட்சிகள் இணைய தயாராக இருந்தாலும் கூட தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. அதே போல் இரு கட்சிகளுமே அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கப்படும்னு பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்காங்க. பாமக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாமே இருக்கு. இதனால இன்னும் பாமக கூட்டணி உறுதி செய்யப்படாமலேயே இருந்துட்டு இருக்கு. இதனை விரைவாக முடிக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டு இருந்துட்டு இருக்காரு. அதே போல் பாஜக தரப்பும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு விரைவாக முடித்து பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுல தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு வாரத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருந்தார். தற்பொழுது ஜனவரி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகள்ல மீண்டும் பியூஷ் கோயல் சென்னை வர உள்ளதாகவும் கூறப்பட்டு இருக்கு. சென்னை வரும் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசவும் இருக்காரு. அதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று கூட்டியிருக்காரு. இன்று காலை 10 மணிக்கு எம்ஜிஆர் மாளிகையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றிருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும்னு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த கூட்டத்துல தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விவகாரம் தொடர்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலான்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல் வேட்பாளர்கள் பட்டியலையும் முடிவு செய்த இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது போன்று அரசியல் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.